மாண்பு உறுப்பினர் இ. ராஜா, மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதியில் வாசுதேவநல்லூர் பகுதியில் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் 2022 கட்டப்பட்டு நல்ல நிலைமையிலே இருக்கிறது. அவரை பொறுத்தவரையிலும் எந்த பகுதியிலே பழுதடைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டு காட்டினால் அது உரிய நடவடிக்கை அரசு எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இ. ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வாசநல்லூர் சட்டமன்ற தொகுதி உள்ள கிராம நிர்வாக அலுவலகம் அனைத்துமே பழுது பார்க்க வேண்டிய நிலையில்தான் உள்ளது. மேலும் அங்கு குடிதண்ணீர், காத்திருப்பு அறை மற்றும் கழிப்பறை இல்லாமல் மனுக்கள் கொடுக்க செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சான்றிதழ் பெறக்கூடிய பொதுமக்கள்லாம் தொடர்ச்சியாக என்னிடத்தில் கோரிக்கை வைத்த அடிப்படையில் தான் நான் இந்த கேள்வி எழுப்பினேன். அதனால் இதில் தயவுசெய்து அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாசநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட சிவகிரி தாலுகா ஏற்கனவே பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புளியங்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கடையநல்லூர் தாலுகாக உள்ளது. இதனால் பொதுமக்கள் நெடுந்தொலைவில் செல்ல வேண்டியிருப்பதால் கடையநல்லூர் தாலுகாவை உள்ள வாசு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியை புளியங்குடியை தலைமையாக கொண்டு புதிய தாலுகா ஒன்று அறிவித்திட வேண்டும் என்ற வினாவையும் தாங்கள் வாயிலாக கேட்டுக் கொள்கிறேன். மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற போது அவருடைய தொகுதியில் இருக்கிற நிர்வாக அலுவலர்களுடைய அலுவலகம் சரியாக இல்லை என்று குறிப்பிட்டார்கள். எந்தெந்த பகுதியில் சரியாக இல்லை என்பதை அரசு ஆய்வு செய்து அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். நம்முடைய தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் வருவாய்த்துறையில் இருக்கின்ற நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் கழிப்பிட வசதியே இன்று வரையிலும் இல்லை. அதற்காக உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் 1646 நிர்வாக அலுவலர் அத்தனை இடங்களுக்கும் கழிப்பிட வசதிகளை செய்வதற்காக உத்தரவை வழங்கி இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குடிநீரை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் சரியான முறையில் இது வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். நம்முடைய மக்கள் ஜனத்தொகை இங்கே கணக்கெடுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு மார்ச் வரையிலும் அது நீடிக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை அரசு பரிசீலிக்கும். மாண்பு உறுப்பினர் ராஜா. 1646 ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய தென்காசி மாவட்ட பகுதியில் வாழக்கூடிய இருளர் சமுதாய மக்கள் மற்றும் காட்டு நாய்க்கர் சமுதாய மக்களுக்கெல்லாம் ஜாதி சான்றிதழ் வழங்குவதில் பெரும் சிக்கல் உள்ளது. எனவே அவர்களுக்கு எளிய முறையில் சாதி சான்றிதழ் வழங்குவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போல வீரக்கோடி வெள்ளாளர் சமுதாய சான்றிதழ் என்பது விருதுநகர் மாவட்டத்தில் வழங்குகிறார்கள். ஆனால் தென்காசி மாவட்டத்தில் சைவ வேளாளர் என்றுதான் வழங்குகிறார்கள். வீரக்கோடி வெள்ளாளர் சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய பூர்வீகர்களாம் எல்லாருமே ஜாதி சான்று வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதையும், மற்றும் தெலுங்கு பட்டி செட்டி என்று ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜாதி சான்றிதழ் வழங்கினால பிசியில் ஓசியில் இருக்காங்க, அந்த பிற்படுத்தோர் மீண்டும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கை. இது விட என்ன பெரிய பிரச்சனைனா, அந்த நம்மளுடைய காட்டு நாய்க்கர் சமுதாயத்துக்கு கடந்த ஆட்சியில் ஆய்வு செய்து வந்தபோது அவர்களுக்கு அந்த மொழி அவங்க யூஸ் பண்ணுது அந்த வார்த்தையெல்லாம் மாறுது, உணவு மாறுது என்று சொல்லி அதை வழங்காமல் இருந்தாங்க. அதை மூல வினாவுக்கு தொடர்புடைய கேள்வியில் கேளுங்க. நீங்கள் தொகுதியை இல்லை ரெவன்யூ சம்மந்தப்பட்ட இந்த கேள்விக்கு சம்மந்தம் இல்லைல்ல. இந்த பாருங்க, மூல வினா நீங்கள் என்ன கேட்டீங்க, கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் அலுவலர் அது மாதிரி கட்டடங்களை பற்றி நீங்கள் வருவாய்த்துறை சார்ந்த அதை தான் நீங்கள் பேசணுமே தவிர ஜாதி சான்றிதழ்னு போனீங்கன்னா இல்லை. அதை பற்றி நிறைய விவரங்கள்லாம் நம்ம சேகரிக்க வேண்டியது இருக்குது. மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜாதி சான்றிதழை பொறுத்தவரையிலும் 2-3 பிரச்சனைகள் இருக்கிறது. குறும்பர் நாக்கியர் என்று, அதே போல் மலை வாழ்கிற நாக்கிய பெருமக்கள் என்று 2 இருக்கிறது. ஆக இது போன்ற நிலைகளை மனதில் வைத்துத்தான் அரசு
அதற்கான பரிந்துரையை மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறது. ஆகவே மத்திய அரசுடைய அனுமதி பெற்றதற்கு பிறகு இதுபோன்ற சாதி சான்றுகளை வழங்குவதற்கு வருவாய்த்துறையின் மூலமாக மத்திய அரசு அனுமதித்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.